Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் H1B விசாவுக்கான ஆண்டு கட்டணத்தை 90 லட்சம் ரூபாயாக உயர்த்தும் உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கு பணியாற்ற செல்லும் இந்தியர்கள் மற்றும் பிற நாட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக குடியுரிமை விதிகளை அவர் கடுமையாக்கியுள்ளார். அமெரிக்க பணிகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதிலும் ட்ரம்ப் கவனம் செலுத்துகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் H1B விசாவுக்கான ஆண்டு கட்டணம் 1,32,000 ரூபாயாக இருந்த நிலையில் சுமார் 90 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் வெளிநாட்டவரை பணியில் அமர்த்தியுள்ள அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க அரசுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 90 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். H1B விசாக்கள் கோரி புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த விசாவில் அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கும் இந்த கட்டணம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்ற H1B விசா பணியாளர்கள் 24 மணி நேரத்திற்குள் திரும்புமாறு மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் H1B விசாக்கள் மூலம் சுமார் 8 லட்சம் பேர் அங்கு வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர். இதில் 2022 அக்டோபர் முதல் 2023 செப்டம்பர் வரை H1B விசா வழங்கப்பட்டவர்களில் 72% பேர், அதாவது 4 லட்சம் பேர் இந்தியர்கள். இதற்கு அடுத்தபடியாக சீனர்கள் 11.7% பேர் உள்ளனர். அமெரிக்காவில் H1B விசா 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். H1B விசா விவகாரத்தில் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கை இந்தியர்களை கடுமையாக பாதிக்கும் என்றே கருதப்படுகிறது. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.